எந்த ஒரு இடத்துலையும் வேலை பார்க்குற ஆட்கள் கரெக்டாக அமையணுங்க. இப்படி அமையலைன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதுக்கான ஆளை கரெக்டாக நம்ம தேர்வும் செய்யணும். ஒரு பையன் ரொம்ப நாளாக பூக்கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தான். அவனை திடீர்னு பிடிச்சி பட்டாசு கடையில் வேலை பார்க்க விட்டாங்க. அவன் நல்லா தான் வேலை பார்த்துட்டு இருந்தான். சாயந்தரம் ஆனவனை என்ன பண்ணிட்டான், படக்குன்னு தண்ணி அள்ளி எல்லா பட்டாசுலையும் தொளிச்சு வச்சிட்டான். ஏன்னா அவன் பூக்கடையில் வேலை பார்க்கும்போது சாயங்காலம் தண்ணி அள்ளி தொளிச்ச பழக்கம், அதை அப்படியே பண்ணிட்டான். டீ கடையில் வேலை பார்த்த ஒருத்தர் ஒரு 2 நாள் பூச்சி கொல்லி மருந்து கடையில் வேலைக்கு சேர்த்துருக்காங்க. அவன் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஒருத்தர் வந்து தம்பி எலி மருந்து கொடுப்பான்னு இருக்காரு. அண்ணாச்சி இங்கேயே சாப்பிடுவீங்களா இல்லை பார்சலா அப்படின்னு இருக்கான். அவன் டீ கடையில் வேலை பார்த்தவன் இங்கே சாப்பிட்றீங்களா பார்சலான்னு கேட்டே பழக்கப்பட்டிருக்கான். இப்போ அப்படிப்பட்ட மனிதர்களை நம்ம ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஒருத்தர் ரொம்ப நாளாக டிரைவராக இருந்தவரை சினிமா தேட்டரில் ஆப்ரேட்டராக விட்டுருக்காங்க. கூட்டம்லாம் உட்காந்து விசில் அடிச்சிருக்கு. அவரை வாட்டுக்கு ஆஃப் பண்ணி போட்டுட்டு இறங்கி உட்காந்துக்கிட்டார். என்னன்னா விசில் அடித்தா நிப்பாட்டணும்ல. அதனால சில பழக்க வழக்கங்களுக்கு அடிமையானவர்களை இன்னொரு துறைக்கு மாற்றுவது என்பது ரொம்ப கடினமான விஷயம். சான்ஸே கிடையாது. அந்த மாதிரி ஆளெல்லாம் அமைஞ்சிட்டாங்கன்னா நம்ம ஜெயிக்கவே முடியாது. ஒரு செருப்பு கடையில் ஒரு பையன் வேலைக்கு சேர்ந்துருக்கிறான். ரொம்ப துடிப்பான பையன், நல்லா வேலை பார்த்துட்டே இருந்திருக்கிறான். ஒருத்தர் வந்திருக்கிறாரு, தம்பி செருப்பு வேணும்னு செலக்ட் பண்ணியிருக்காரு. 500 ரூபாய் அந்த செருப்பு. பார்த்தா அவர்கிட்ட 300 ரூபாய் தான் இருக்குது. உடனே 300 ரூபா கொடுத்துட்டு, தம்பி 200 ரூபா நீங்கள் நாளைக்கு கூட வந்து கொடுங்கண்ணாச்சு, இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். செருப்பை வாங்கிட்டு போயிட்டார். இப்போ முதலாளி பார்த்துட்டே இருந்தார். யாரா அவரு தெரியாது அப்படின்ட்டுருக்கான். ஏன்டா யாருன்னே தெரியாது, அட்ரஸ் தெரியுமா தெரியாது, மொபைல் நம்பர் வாங்கினியா வாங்கலை, ஏன்டா யாருன்னே தெரியாதவனுக்கு நீ பாட்டுக்கு 300 ரூபாய் வாங்கிட்டு செருப்பு கொடுத்துட்டே 200 ரூபாய் அவன் எப்படி திருப்பி தருவான், அவன் எப்படி வருவான்? அதெல்லாம் வருவான் முதலாளி. எப்படா வருவான்? வருவான். எப்படா வருவான்? 2 வலது கால் செருப்பாக கொடுத்து விட்ருக்கேன், அவன் கண்டிப்பாக வந்து தானே ஆகணும் அப்படின்ட்டு இருக்கான். இந்த மாதிரி ஆட்கள் அமைஞ்சிட்டாங்கன்னு வைங்க, நம்ம கவலையே பட வேண்டாம். அந்த வேலைக்கு நம்ம போகவே வேண்டாம், அவனே எல்லாத்தையும் பார்த்துக்குறோம். அந்த மாதிரிலாம் சில பேருக்கு கொடுப்பனே அமையும். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எங்கள் ஊரில் ஏதோ ரொம்ப கூட்டமாக இருந்து ஒரு மோடி மஸ்தான் வித்த காமிச்சிட்டு இருந்தார். மோடினாலே மஸ்தான் தான் அப்படின்னு நினச்சிடாதீங்க, அவர் மோடி மஸ்தான் ஆக்சுவலாக. நான் பாட்டுக்கு எதையா சாதாரணமாக சொல்ல போய் நீங்கள் கைதட்டி மாட்டி விட்டுறாதீங்க, ரொம்ப தூரம் வேற தாண்டி வந்திருக்கிறேன். அவர் மோடி மஸ்தான் வித்த காமிச்சிட்டு இருக்கிறாரு. ஒரு லேகியத்தை காமிச்சு, இதை சாப்பிட்டா நீங்கள் 500 வருஷம் வாழலாம், 500 வருஷம் வாழலாம்னு நம்மளுக்கு என்ன சொன்னாலும் ஓடி போய் வாங்கிடுவோம்ல நம்பி. ஒன்று எல்லாம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த விற்கிற பையன் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறான். நான் அவனை கூப்பிட்டு கேட்டேன், டே என்னடா இருக்கிறவங்களை கிறுக்காக்குறீங்க, அதை பிறகு 500 வருஷம் வாழ முடியும், நீயே சொல்லு, நீ வித்துட்டு இருக்கிற. எனக்கு எப்படிக்கா தெரியும், நானே 200 வருஷமா தான் அந்த ஆள்கிட்ட வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறான். எவ்வளோ தெளிவாக இருக்கிறாங்க பாருங்க. இந்த மாதிரி வேலையாட்கள் அமைந்து விட்டார்கள் என்றால் வாழ்க்கையே சொர்க்கமாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஏற்குமாறு அமைஞ்சிட்டாங்கன்னு வைங்க, ரொம்ப சங்கட்டமாக போயிடும். 2 தொழிலதிபர்கள் ஒரு மீட்டிங்கில் சந்திச்சுக்கிட்டாங்க. ஒரு தொழிலதிபர் சொல்லியிருக்காரு, உலகத்திலே பெரிய முட்டாள் என்கிட்ட வேலை பார்க்குற ராமசாமி தான் அப்படின்னு இருக்கார். இவர் சொல்லியிருக்காரு, அதாவது பரவாயில்ல, ஏன் வேலை பார்க்குறான் குப்புசாமின்னு ஒருத்தன், அவன் தான் பெரிய கடஞ்செடுத்த முட்டாள், எங்கே நிரூபிங்க. உடனே இவர் கூப்பிட்டுருக்காரு, ராமசாமி இங்கே வா. என்ன முதலாளின்னு வந்திருக்கான். பாக்கெட்லேருந்து ஒரு 10 ரூபாய் எடுத்து கொடுத்து, ஐயாவுக்கு ஒரு நல்ல ஆடிக்காராக பார்த்து வாங்கிட்டு வந்துரு, ஒயிட் கலர். சரிங்க முதலாளி அப்படின்ட்டு போயிட்டான். 10 ரூபா கொடுத்து ஆடிக்கார் வாங்கிட்டு வர சொல்கிறேன், இந்த லூசு போகிறான் பாரு அப்படின்னு. இவர் அதாவது பரவாயில்ல, இப்போ பாரு நம்மளால குப்புசாமி அப்படின்னு இருக்கார். என்ன முதலாளி? ஐயா தங்கியிருந்தேன்ல அந்த RR ரெசிடென்சி, ஆமாம் அந்த 102ஆம் நம்பர் ரூமில், ஆமாம் அங்கே நான் இருக்கேன்னா இல்லையான்னு பார்த்துட்டு வா. இந்த இப்போ பார்த்துட்டு வரேன் அப்படின்னு ஓடிட்டான். சொல்கிறார், புத்துக்கல் மாதிரி நிற்கிறேன், என்னைய போய் இவன் தேடுறான் பாரு. இப்போ 2 பேரும் போனாங்க பாருங்க, ராமசாமியும் குப்புசாமி. அவன் சந்திச்சுக்கிட்டான் போகிற வழியில். இப்போ ராமசாமி குப்புசாமிகிட்ட சொல்கிறான், உலகத்திலே பெரிய முட்டாள் எங்கள் முதலாளி தாண்டா அப்படின்றான். உன்னை இவன் சொல்கிறான், அதெல்லாம் பரவாயில்லடா, எங்கள் முதலாளி தாண்டா பெரிய முட்டாள். உடனே இவன் சொல்கிறான், அதெல்லாம் இல்லைடா, 10 ரூபா கொடுத்து கார் வாங்கிட்டு வர சொல்கிறாரே, அவருக்கு ஏதாவது அறிவு இருக்கா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எந்த கடை திறந்துருக்கும் அப்படின்னு. கார் கடையெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை பூட்டி இருப்பாங்க தெரியுமா? உடனே இவன் சொல்கிறான், அதாவது பரவாயில்லடா, எங்கள் முதலாளிக்கு கூரே இல்லைடா, அவர் கையிலே மொபைல் இருக்குது, அந்த ரெசிடென்சி ஹோட்டல் நம்பரும் அவர்கிட்ட இருக்குது, அவர் இங்கேருந்து ஒரு ஃபோன் பண்ணி அவர் இருக்காரா இல்லையான்னு ஒரு வார்த்தை கேட்டுற வேண்டியதானே, என்னை இத்தனை கிலோமீட்டர் அலைய விடுறாரு. அப்போ இந்த மாதிரி ஆட்கள்லாம் அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா வாழ்க்கையில் நம்முடைய பயணம் ரொம்ப கடினமானதாக இருக்கும். அது வாழ்க்கை பயணமாக இருந்தாலும் சரி, வியாபாரம் சார்ந்ததாக இருந்தாலும் சரி, நல்ல திறமையான நம்பிக்கையான மனிதர்கள் நம்மோடு இருந்தால் எதை பற்றியும் கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு அமையும். ஏன்னா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையே ரொம்ப நெருக்கடியில் இருக்குது. யாராவது மகிழ்ச்சியாக இருக்குமா சொல்லுங்கள்? இன்றைக்கி எல்லாருமே நல்ல ட்ரெஸ் பண்ணியிருக்கோம், பவுடர் போட்டிருக்கோம், சிரிச்சுக்கிட்டு இருக்கோம், சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எல்லார் மனசுக்குள்ளேயும் ஏதோ ஒரு துயரம் இருக்குதா இல்லையா? யாராவது ஒருத்தங்க சொல்லுங்க, இந்த நிமிஷம் நான் தாங்க உலகத்திலே மகிழ்ச்சியான ஆள்னு யாராவது ஒருத்தங்க சொல்ல முடியுமா? இந்த பசங்க கூட சொல்ல முடியாது. ஏன்னா நாளைக்கு அவன் ஸ்கூலுக்கு போகணும். யூனிஃபார்ம் எங்கே கிடக்குன்னு தெரியாது, சாக்ஸ் எங்கே கிடைக்குன்னு தெரியாது, டிஃபன் பாக்ஸ் எங்கே கிடக்குன்னு தெரியாது, புக்கே எங்கே கிடக்குன்னு தெரியாது.
அப்போ அவனுக்குமே அவ்வளவு துயரம் இருக்குது, 5 வயசு பையனுக்கு எவ்வளவு துயரம் இருக்குது. அப்போ எல்லாருக்குள்ளேயும் ஒரு சோகம் இருக்கிறது. நம்ம வாழுகிற வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கு. பேப்பர் எடுத்து பார்த்தா மனுஷன் நிம்மதியாக வாழ முடியுமா? காலையில் 6 மணிக்கு பேப்பர் படிச்சுட்டு நிம்மதியாக வாழ முடியுமா? நீங்கள் ஒரு நோட்டை எடுத்து எழுதி பாருங்க, நல்ல செய்தி எத்தனை, கெட்ட செய்தி எத்தனைன்னு ஒரு பேப்பரில் எழுதுங்க. எது அதிகமாக இருக்கும்? கெட்ட செய்தி தாங்க அதிகமாக இருக்குது, மோசமான செய்தியாக தான் இருக்குது. அப்போ இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம எப்படி நிம்மதியாக வாழ முடியும்? ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் இன்னைக்கு நம்ம ஆட்பட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு விஷயம் நம்ம மறந்து விடக்கூடாது, இந்த நெருக்கடியான சூழல் தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய மனித நேயத்தையும் அன்பையும் வெளியே காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் நெருக்கடி சூழல் தான் அமையும். இப்போ சமீபத்தில் கஜா புயல் வந்தது இல்லைங்களா? கஜா புயல் நம்ம தஞ்சை மாவட்டம் அந்த டெல்டா பகுதியில் உள்ள விவசாயிகள்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. வாழ்வு ஆதாரத்தையே இழந்து நின்னாங்க. நிறைய பேர் ஓடி ஓடி அவங்களுக்கு போய் உதவி செஞ்சோம். திருச்சியிலேருந்து ஒரு காலேஜ் பிள்ளைங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு வேனில் அவங்களுக்கு நிவாரண பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்குறாங்க. அவங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு கிளம்புறாங்க. விவசாயிகள் பார்க்குறாங்க, இந்த சின்ன வயசுல இந்த குழந்தைங்களுக்கு எப்படி ஒரு குணம், அடுத்தவங்க நிராதரவாக இருக்கும் போது ஓடி போய் காப்பாற்றுற எண்ணம் இருக்கிறது, இவங்களை வெறுங்கையோடு எப்படி அனுப்புறதுன்னு எல்லா தென்னை மரங்கள் சாஞ்சு விழுந்து கிடந்த தென்னை மரத்திலிருந்து இளநீரை எல்லாம் வெட்டி அந்த வேன் நிறைய அடுக்கி, நீங்கள் வெறுங்கையோடு போகக்கூடாது, இவ்வளவு இளநீரையும் கொண்டு போங்கள் என்று தான் வெறுங்கையோடு நின்றாலும் அவர்களுக்கு வாழ்த்து சொன்னவர்கள். அப்போ ஒரு நெருக்கடி சூழல் வரும்போது தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய மனிதநேயம் அப்படியே மலர்ந்து வெளியே வரும். அதுக்கும் கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா கேரளாவில் வெள்ளம் வந்ததுல கேரளாவில் வெள்ளம் வர்றதுக்கு ஒரு 2-3 மாதம் முன்னாடி ஒரு நடந்த சம்பவம் நீங்கள் கூட வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க. பிருத்திவிராஜ்னு ஒரு நடிகர் இருக்கிறார் இல்லைங்க, இந்த மொழி படத்தில் கூட ஜோதிகாவுக்கு ஜோடியாக இருப்பார், நல்லா அழகாக இருப்பார் சகப்பா. அவருடைய அம்மா, அவங்க பாரம்பரியமாகவே பணக்காரங்க போல், அவங்க அம்மா, அந்த நடிகருடைய அம்மா லம்போகினின்னு ஒரு கார் வாங்கியிருக்கிறாங்க. அந்த காருடைய ரேட்டு 1.25 கோடியாம். லம்போகினிங்கிற அந்த காரை வாங்கி கேரளாவில் ஓட்டி பார்த்துருக்காங்க. அந்த ரோட்டில் அது ஓட்டுறது சிரமமாக இருந்திருக்கு. ஏன்னா அந்த மாதிரி விலை உயர்ந்த காரெல்லாம் வெளிநாட்டில் ஓட்டுறதுக்கு தான் நல்லா இருக்கும், நம்ம ஊர் ரோடெல்லாம் சரியாக இருக்காது. உடனே அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, எம்எல்ஏ எம்பிட்ட எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ரோடு வச்சிருக்கிற நீ, 1.25 கோடிக்கு நான் கார் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், அதை ஓட்ட முடியல, ரோடெல்லாம் ஒழுங்காக போடு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. 2 மாதம் கழிச்சு வெள்ளம் வந்துருச்சு. இப்போ வந்த வெள்ளத்துக்கு லம்போகினி தெரியுமா, டிவிஎஸ் 50 தெரியுமா, ஓட்ட சைக்கிள் தெரியுமா, அது எல்லாத்தையும் வாரி சுருட்டி அள்ளி கொண்டு போயிடுச்சு. 1.5 கோடி ரூபா காரும் போச்சு, பைக்கு போச்சு, எல்லாமே போயிடுச்சு. இப்போ இந்த அம்மா அந்த வெள்ளத்தில் எப்படி வெளியில் வந்தாங்க தெரியுமா? வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நம்ம ஊரில் இந்த ஆடி மாதம் மாரியம்மன் கோயிலில் கூழ் காய்ச்சுவாங்கல்ல, இந்த ரம்ஜானுக்கெல்லாம் பிரியாணி செய்வாங்க பாருங்க, பாய் வீட்டில் ஒரு பெரிய அண்டா, அந்த அண்டாவை வச்சு அந்த அம்மாவை அண்டாவுக்குள்ளே உட்கார வச்சு அது ஒரு கொடையை பிடிச்சிட்டு இப்படியே உட்காந்துருக்கு அண்டாவுக்குள்ளே. யார்? 1.25 கோடி கார் வாங்கி ரோடு சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ண அம்மா அண்டாவுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு வருது. எல்லாரும் ஐலேசான்னு அந்த அம்மாவை தூக்கிட்டு வர்றாங்க. அப்போ ஒரு நெருக்கடி காலம் வரும்போது தான், ஒரு இயற்கையின் சீற்றம் வரும்போது தான் நம்மிடம் இருக்கிற பணம் ஒன்றும் செய்ய முடியாது, சுற்றி இருக்கிற உறவும் நட்பும் மட்டும்தான் நிலைத்து நிற்கும் என்கின்ற உண்மையை அது விளக்கி சொன்னார். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதே சமயத்தில் அந்த 2 நாளைக்குள்ள நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சம்பவம், அனுதிவ்யான்னு ஒரு 12 வயசு பொண்ணு, சாதாரண நடுத்தர குடும்பம். ரொம்ப நாளாக அவள் சைக்கிள் கேட்டு அழுதுகிட்டே இருந்திருக்கா அம்மா அப்பாட்ட. அவங்க பணமே தரல, இருந்தாலும் அவங்க கொடுத்த 50 ரூபாய் 10 ரூபாய் 20 ரூபாய் ஒரு உண்டியில் சேர்த்து வச்சுட்டே இருந்திருக்கிறான். இந்த கேரளாவில் வெள்ளம்னு உடனே படகுன்னு அந்த உண்டியில் உடச்சி பார்த்துருக்கா, 8000 ரூபாய் இருக்குது. இந்த 8000 ரூபாய் எடுத்து வச்சு, எனக்கு சைக்கிள் வேண்டாம், அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்துக்கு இதை கொடுத்து உதவுங்கள் என்று அந்த 12 வயசு சிறுமி கொடுத்தார். அப்போ இந்த மாதிரி மோசமான ஒரு சூழல் வரும்போது தான் நமக்குள்ளே வசதி படைத்தவர்கள் வசதி படைக்காதவர்கள் என்பது பேச்சு இல்லை, யாருடைய இதயம் விசாலமாக இருக்கிறது என்பது நமக்கு அந்த மாதிரி நேரத்தில் தான் உணர முடியும். அதனால் வாழ்க்கையில் எப்பயுமே பணம் சார்ந்து ஓடுறதை விட்டுட்டு மனம் சார்ந்து சிந்திக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்.